ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு சுவையான ஒரு கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை கடாயில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கின பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட்டோம்னா, பூண்டு வந்து ஒரு 5-6 பல் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி வச்சிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். காரத்துக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. வதங்கினா நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், உளுந்து வந்து இதில் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது ஒரு 4-5 ஸ்பூன் உளுந்து இருக்கும். அந்த உளுந்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். உளுந்தை வந்து கடைசியாக வந்து போட்டு வதக்கிடுவாங்க. ஏன்னா உளுந்து வந்து டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகி இதுவாகிடும். ஸோ உளுந்தை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னிக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் போடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிக்கோங்க. 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவி வச்சுருக்கதை எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம்னா, அப்படியே கடாயில் போட்டு இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. அதோட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அலசி போட்டிருக்கோம். அதில் லைட்டாக தண்ணி ஈரப்பதம் இருக்கும். இந்த ஈரப்பதம் நல்லா போகுதுன்னையும் சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு. வதங்கின பிறகு இதில் வந்து என்ன ஆட் பண்ணுறோன்னா, இப்போ வந்து புளி வந்து ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துக்கிறேன். அதோட வந்து என்னென்னா, அந்த கருவேப்பிலை துவையலுக்கு தேவையான உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு இதோட நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சு எடுத்து மிக்ஸியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து தாளிக்கலாம். இப்போ நம்ம வந்து துவையல் வந்து தாளிச்சிடலாம். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சோடனையும் வந்து கருவேப்பிலை போட்டோடனே கொஞ்சம் உளுந்து வந்து இதில் போடுறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ உளுந்து வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டோம். கலர் சேஞ்ச் ஆகி நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் அதை வந்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி மையம் எடுத்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து தாளித்து வச்சிருந்ததை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை சட்னி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஹெல்த் வைஸாக ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. ஸோ வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.